எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து டியூஸ்டே மார்னிங். இனிமேல் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இருக்காது. டியூஸ்டேஸ் லாஸ்ட் நார்மல் ஒர்க்கிங் டே, ஃபுல் டே. அதாவது இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் அண்ட் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் இருக்கும். ஒரு நாள் லீவ், ஒரு நாள் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ எடுக்க. அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறேன். புதினா சாதம்னு கிடையாது. இது வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே ஒரு சம அளவு கையளவு தான் எடுத்திருக்கேன். இல்லை ஏதாவது ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும், இல்லை ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதையும் மாற்றி போட்டுக்கலாம். பட் ரெசிபி சேம் தான். 3மே போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் நான் வந்து புதினா இல்லாதப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலை நல்லா ஒரு கையளவு சேர்த்து அரைச்சிப்பேன். அதுவும் கருவேப்பிலை சாதம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு, பச்சை மிளகா மட்டும்தான், இஞ்சி கிடையாது. இதுக்கு பூண்டோட ஃப்ளேவரோடு செய்யும் போது இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் செய்யும் போது. ஸோ ஒரு 3 பல் பூண்டு போட்டிருப்பேன், 3 பச்சை மிளகா போட்டிருப்பேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். நம்ம எந்த புதினா தொக்கோ கருவேப்பிலை தொக்கோ எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வரமிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க வேணாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து தக்காளி நல்லா நசுங்கிற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அரைக்கிற பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சாதம் வச்சு நல்லா சூடு ஆறுறதுக்காக தட்டில் பரப்பி எப்போவுமே வச்சுருவேன். நான் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ரைஸ் வைக்கிற ரீசனே அதான். நம்ம கலந்த சாதம் பண்ணுறதுக்கு சாதம் உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கலரும் போது உடையாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு அது மட்டும்தான். இஞ்சி சேர்க்கல, பூண்டு மட்டுமே சேர்த்தாலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தாளிப்புலேயும் பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன் வெங்காயத்தோடு போடும்போது. அது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு ஃப்ளேவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு இல்லை. இதில் வந்து இந்த நல்ல தொக்கு மாதிரி வர இதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாகவே பூண்டு போட்டிருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா அளவை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சாதத்தை போட்டு கிளறி இறக்கிட வேண்டியதான். இந்த எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு இருக்கு இல்லையா, இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் கூட நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் 1 வீக் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியில் தான் வந்து தோசைக்கு சாதம் போட்டு கிளறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளியெலாம் கூட எதுவுமே சேர்க்கலை. ஜென்ரலாக தொக்கு பண்ணும்போது புளியும் சேர்த்து இந்த மாதிரி சுண்ட விடுவாங்க. நான் புளி கூட சேர்க்கல. இல்லைனாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரைஸ் டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்கு. பன்னீர் ஃப்ரை பண்ணுறது நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம உப்பு, காரம் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மட்டும்தான் ஃப்ரை பண்ணுறது. பரட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணுறது ரெசிபி. இது முன்னாடியே பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய மார்னிங் டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸில் ரெகுலராக பண்ணுற ஒரு இது தான் இது, பன்னீர் ஃப்ரை. ரைஸு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களே தான் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் அதனால தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் திறக்கக்கூட இல்லை. ஸோ அவங்கள அமுச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து தான் திருப்பி அகெயின் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் திருப்பி ஒரு சமையல் ரைஸை வந்து வைக்கணும். ரைஸ் வச்சுருக்கேன். அது தவிர நான் வந்து ரசம் பொடி அரைக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா கிளைமேட் மாறுது. அதுக்கால எல்லாருக்குமே கோல்டு. நாங்களும் ஒரு ஷார்ட் வெக்கேஷன் போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப சிவியர் கோல்டு. வெக்கேஷனாலும் சொல்ல முடியாது, அந்த ஊருன்னு பழி மட்டும் போட முடியாது. இங்கேயுமே வெயிலும் மழையும் மாறி மாறி இருக்கிறதாலே ஒரு ரீசன் எல்லாருமே கோல்டு. எங்களுக்கு அக்கம் பக்கமாக இருக்கட்டும் கோல்டு, குழந்தைங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கோல்டு. அண்ட் எக்ஸாம் டைம் வேறு. ஸோ எல்லாருக்குமே கோல்டுங்கிறதால ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு ரசம் சாதம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டைமில் நான் எப்போவுமே ரசப்பொடி அரைப்பேன். இது வந்து எனக்கு ஒரு 2-3 மாதம் வரும்.
அதுக்கப்புறம் நான் அரைக்க மாட்டேன். நார்மலாக நம்ம எப்போவுமே அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த ரசம் பொடி தான் நான் அந்த ரசம் தான் வைப்பேன். இந்த மாதிரி ரெகுலராகவே வைக்க வேண்டியது வரும்போது மட்டும்தான் ரசப்பொடி அரைச்சி வச்சுப்பேன். ரசப்பொடி ரெசிபி உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். இது ரசத்துக்கு தொட்டுக்க என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, புடலங்காய் காரக்கறி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது ரெசிபி நான் முன்னாடி ஷேர் பண்ணதில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் புடலங்காய் செஞ்சு பாருங்கள். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு நான் பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம். நான் பூண்டு கூட இதில் ஆட் பண்ணல. காலையில் பண்ண சாதமும் கொஞ்சம் இருக்குது, அதுலேயும் நிறைய பூண்டு இருக்குன்ட்டு நான் இது ரசத்துலேயும் பூண்டு இருக்குது, இதில் ஆட் பண்ணல. பட் இதுலேயும் பூண்டும் ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி புடலங்காய் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காவையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் தேங்காய் போட போகிறது கிடையாது, பருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது காரக்கறி தான். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா பிரட்டிட்டு தண்ணி விட்டு சுண்ட வைக்கிறது. லைக் நல்லா வந்து பிரட்டி கொஞ்சம் எண்ணெய் பதமாக இருக்கும். இறக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இந்த புடலங்காய் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பண்ணால் நிறைய பேர் பண்ணுவாங்க. லைக் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குக்காரவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ரெசிபி எனக்கு தெரிஞ்சதும் அவங்கக்கிட்டேருந்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி புடலங்காய் கறி காரமாகவும் பண்ணுவாங்க அப்படின்றத. நல்லாயிருக்கும். நான் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் போட்டேன். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க வந்து வெறும் காரப்பொடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வெறும் காரப்பொடியோட நம்ம குழம்பு மிளகாய்த்தூளில் நம்ம தனியா எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதால இதோட ருசி வேறு. இருந்தால் நீங்கள் சாம்பார் பொடியோ குழம்பு மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஒரு டீஸ்பூன் சேர்த்து லேசாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். புடலங்காய் வந்து நல்லா சாஃப்டாகவே வேகட்டும். இந்த மாதிரி சுண்டி லைக் தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இறக்கினா ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி புடலங்காய் ரெசிபி. அதுக்கப்புறம் ரசம் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புடலங்காய் செஞ்சது இல்லை அப்படின்னா செஞ்சு பாருங்கள். ரசம் பார்த்திங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. புடலங்காய் இறக்கிட்டு நான் அதுக்கப்புறம் ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரட்னா அந்த எண்ணெய் தெரியணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்தால், அந்த எண்ணெய் பதம் லைக் லைட்டாக எண்ணெய் வெளியே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்தோடு வெறும் சாதத்தோடு சாப்பிடவும் சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புடலங்காய் காரக்கறி. ஸோ இதுதான் பதம். நீங்கள் இறக்கிக்கலாம். இவ்வளோ தான். புடலங்காய் வெந்துருச்சா பார்த்துட்டு நல்லா இப்படி சுண்டிட்டு இறக்கிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இது. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது தான் இது. தயிர் சாதம் மட்டுமே இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ரசம் பார்த்திங்கன்னா நான் பொடி அரைச்சது ஆக்சுவலி ஷூட் பண்ண அளவெல்லாம் ஃபார் சம் ரீசன் அந்த கிளிப்பே எனக்கு மிஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரசப்பொடி அரைக்கும் போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரசப்பொடி நீங்கள் கடையில் வாங்கினாலும் எப்படி நான் ரசம் வைக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புளியும் 2 தக்காளியும் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாகவே திப்பி இல்லாமல் கரைச்சிருவேன், பசங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும்ன்ட்டு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடி நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் உங்களுக்கு காரம் அதில் இருக்கிறத எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போடலாம். நல்லா சுருக்குன்ட்டே நான் அரைச்சிருக்கேன், நிறைய மிளகு போட்டு. அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா தட்டி வச்சுருக்கேன். நல்லா பூண்டியாக நல்லா தட்டிட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து தட்டினேன். ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அப்போ தான் அப்படிங்கிறதுக்காக. உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் அது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட வேண்டியது. அவ்வளோதான், சிம்பிள் ரசம். நான் முன்னாடியும் ரசம் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் பொடி போட்டு ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் இப்போ தான் பொடியை அரைச்சிருக்கேன். நான் இந்த ஒரு சீசனில் நான் இப்படி பொடி போட்டு அடிக்கடி ரசம் வைக்கும் போது ஒரு வாட்டி மிக்ஸி தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொடி இருந்தால் மிக்ஸி தேவையில்லை, பூண்டை மட்டும் தட்டி போட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பொடி அரைச்சி வச்சுப்பேன். சாப்பாடில் போட்டு சாப்பிட்லன்னா கூட நம்மளுக்கு ரசம் நம்ம டெய்லியுமே ஒரு டம்ளர் 2 டம்ளர் குடித்தா நல்லது, ஸ்பெஷலி கோல்டு இருக்கிறவங்களுக்கு. அண்டு பொடி இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக வெறும் புதினாவும் பூண்டு அது மட்டுமே ஒரு ஓட்டிட்டு அது கூட இந்த பொடியும் போட்டு வச்சாலும் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம பருப்பு சேர்த்து தானே நம்ம
ரசப்பொடி அரைக்கிறோம். ஒரு இந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்றைக்காவது நடுவில் மாறணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அந்த அரைச்சி வைக்கிற ரசமும் வைப்பேன். நார்மலாக நம்ம எப்போ வைக்கிற அப்பப்போ அரைச்சி வைக்கிற ரசமும் வைப்பேன், பொடியே போடாமல். இது பருப்பு ரசம்க்கு இந்த பொடியும் போட்டு பருப்பு ரசம் வைக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பொடி வந்து கண்டிப்பாக திருப்பி அரைச்சி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி என்னென்ன ரெசிபி பார்த்தோம் அப்படின்னா, ரசம், அதுக்கப்புறம் பொடலங்காய் பொரியல் அண்டு ஒரு புதினா சாதம்னு சொல்ல முடியாது, ஒரு க்ரீன் ரைஸ், எல்லா கீரையும் போட்ட மாதிரி ஒரு சாதம், காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இது எல்லா வேலையுமே நான் ஒரு 12:30 முடிச்சிட்டேன். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.